திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் பிக் பாஸ் மூலமா சம்யுக்தா வெளியில தெரிய ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல பீப்புள் எல்லாருக்குமே. இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, வர வாரத்துல ஒரு படத்துல லீட் ரோல்ல பண்றீங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு ஜர்னி உங்களுக்கு? ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு ஆக்சுவலி. நான் இவ்வளோ தூரம்லாம் படம் பண்ணுவேன்ற தாட் எல்லாம் எனக்கு இல்லவே இல்ல. அப்படியே எதார்த்தமா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ தான் என்னால பயன்படுத்திக்க முடியும். ஸோ பிக் பாஸே எனக்கு ஒரு பெரிய ஹை குடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் படம்லாம் பண்ணியிருக்கேன். காஃபி வித் காதலா இருக்கட்டும் சரி, வாரிசுல இருக்கட்டும் சரி, ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரின்னு ஒரு படத்துல வந்து நெகட்டிவா கூட பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வர ரோல்ஸ் எல்லாம் நான் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு ஓகே சினிமாவில் ஒரு பேர் வர்ற அளவுக்கு நான் இது வரைக்கும் ஏதாச்சும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஃபீலிங் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் என் தாட் ப்ராசஸ்லேருந்து எப்படி வருவேன்னா, சரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அதுக்கு நம்ம பெஸ்ட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து பேஷனேட்டாக இருக்கோம், நம்மளுக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, அதனால பெஸ்ட்டு கொடுக்கலாம். அது என்ன அதுலேருந்து வர ரிசல்ட் என்னன்றது நம்ம கையில் இல்லை. அதனால அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த முயற்சி மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் மட்ராஸ் மாஃபியா கம்பெனியில் ஒரு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இவ்வளோ தூரம் அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வருதுன்னா அதோட ஹாப்பி. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் வந்ததில்லை. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த படத்தை பற்றின்ற போது நான் லீடாக பண்ணுறதுனா எனக்கு இப்போ தான் அது சிங்க் ஆகுது அந்த என்டையர் ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.